தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னோட சொத்தையெல்லாம் வித்து மாளிகை வீட்டுல இருந்து குடும்பத்தோட நடு ரோட்டுக்கு வந்த ஒரு வெள்ளக்காரனோட கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கும்போது இந்த தேனிக்காரங்க மட்டும் பென்னி குயிக் பொங்கல் கொண்டாடுவாங்க. காலங்காலமா ஒரு வெள்ளக்காரன் விளையாட்டு நடத்திட்டு இருக்காங்களே, யாரா அதுன்னு பார்த்தா தன்னோட சொந்த செலவு அணை கட்டி கொடுத்து மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம்னு 5 மாவட்டத்து மக்களோட தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து வச்சவர். சரியா 1895 சாப்பாடு தண்ணி இல்லாம தென் மாவட்டத்து மக்கள் ஒரு பெரிய பஞ்சத்துல இருந்தப்போ அவங்க எல்லாம் காக்குறதுக்காக கருப்பசாமி மாதிரி வந்தவர் தான் இந்த வெள்ளச்சாமி. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வர்ற மழை நீர் பெரியாருங்கிற ஆறா ஓடி வீணா கடலை கலக்கிறத பார்த்துட்டு அங்க ஒரு அணை கட்டணும் முடிவு பண்ணி அதுக்கான திட்டத்தை ரெடி பண்ணி சென்னை மாகாண ஆளுநர் கிட்ட ஒப்படைக்கிறாரு பொறியாளர் பென்னி குயிக். 75 லட்சம் ரூபாய் செலவுல கிட்டத்தட்ட 3 வருஷமா அணை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான மழை வெள்ளத்தினால அணை கட்டுமானம் அடிச்சுட்டு போயிருக்கு. உடனே பென்னி குயிக் தன்னோட சொந்த நாடான பிரிட்டனுக்கு போய் தன்னோட சொத்து பத்தை எல்லாம் வித்து அணையை கட்டி முடிக்கிறாரு. பெரிய மாளிகை வீட்டுல இருந்த அவங்களோட குடும்பத்தை ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அவரோட 6 பிள்ளைங்க எல்லாம் 3 பேர் இறந்து போயிடுறாங்க. ஜனவரி 15ஆம் தேதி கர்னல் பென்னி குயிக் ஐயா அவரோட பிறந்தநாள். தேனி மாவட்ட மக்கள்லாம் அவரோட வாரிசுகளுக்கு எல்லாம் மாலை மரியாதை பண்ணி பென்னி குயிக் பொங்கலா கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் அவங்க பிறகுற குழந்தைங்களுக்கு நன்றி மறக்காம பென்னி குயிக்னு பேர் வச்சுட்டு வராங்க.